யாரிடமாவது இந்த புத்தகம் லைப்ரரியில் நீங்கள் போய் பார்க்கிறீர்கள் என்றால் பார்த்தால் இருந்தால் எடுத்து படியுங்க. அதி உன்னத வழி சரிதான். அந்த ஓஷோன்ட்டு அதி உன்னத வழி பக்கம் 104. பக்கம் 104 நான் அதை வாசிக்கிறேன் இருக்கா கேளுங்கள். நான் ஒரு குடும்பத்தில் ஒரு பையனை கேட்டேன், நீ என்ன ஆகப் போகிறாய் என்று. அவன் சொன்னான், எனக்கு தெரியாது, நான் நினைக்கிறேன் பைத்தியமாகி விடுவேன் என்றான் அவன். ஏன்டா அப்படி சொல்லுகிறாய்? இதுதான் அவன் சொன்னான். நான் என்ஜினியராக வேண்டும் என்கிறார் தந்தை, டாக்டர் என்கிறார் தாய், பிஸ்னஸ்மேன் வியாபாரி என்கின்றார் மாமா. ஏனென்றால் அதுதான் எளிதான வேலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நன்றாக தெரியும், இந்த எல்லா ஆசைகளும் நிறைவேற்றப்பட்டால் நான் பைத்தியமாகி விடுவேன். இப்படித்தான் பலர் பைத்தியமாகி இருக்கிறார்கள். இப்படி சொல்லும்போது உங்களை விதிவிலக்காக்கி கொள்ளாதீர்கள். ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி கொண்டு நீங்கள் பைத்தியக்காரராக இருக்கிறீர்கள். ஆனால் ஒருவருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யவில்லை, ஒருவரும் மகிழ்ச்சியாயில்லை. இதுதான் அழகு. நீங்கள் இழந்தீர்கள், முழுமையாக அழிந்து விட்டீர்கள், ஆனால் ஒருவருக்கும் மகிழ்ச்சி இல்லை என்கின்ற இந்த 2 அடியை 104வது பக்கத்தில் இருந்து நான் உங்களுக்கு வாசித்து காட்டியிருக்கிறேன். இங்கு நான் இந்த கருத்தின் மூலமாக என்னுடைய அன்பு உறவுகளுக்கு நான் சொல்ல வருகின்ற கருத்து, பெற்றார்களுடைய எண்ணங்கள் அனைத்தையும் பிள்ளைகள் நிறைவேற்ற வேண்டும் என்பது அல்ல. ஆனால் மேலத்தைய நாடுகளில், குறிப்பாக ஜப்பான் தேசத்தை பொறுத்தவரையில், ஒரு பிள்ளை விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுதே அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்களாம் உளவியல் ரீதியில் இந்த பிள்ளை என்னவாக வருவார்கள். அந்தந்த பிள்ளை என்னென்ன தொழிலுக்கு வருவதோ அதை விடுவோம். அதற்கு கல்வி அவசியமாக இருந்தால் அந்த துறை சார்ந்த கல்வியை கற்க விடுவோம். நாங்கள் இயலாத ஒரு பிள்ளைய எப்பொழுதும் இப்போ கேட்டாலும் என்னவா ஆக போகிறாய், டாக்டர், என்ஜினியர், ஆசிரியர், அப்படி பெருசாக சொல்கிறோம். ஆனால் நாங்கள் நினைத்ததெல்லாம் எந்த பிள்ளையும் அப்படி ஆகியிருக்கிறார்களா இதுவரையும் சொல்லுங்கள்? விரல் விட்டுத்தான் எண்ணலாம். அதைத்தான் இங்கேயும் ஓஷோ சொல்லுகிறார். பெற்றாரும் நீ கனவு கண்டோன்றிருந்து அந்த ஆசை நிறைவேறாவிட்டால் அவர்களுக்கும் சந்தோஷம் இல்லை. இங்கே பிள்ளையும் அதையே நினைச்சு கொண்டு வந்து பிள்ளையும் அது ஆகாவிட்டால் பிள்ளைக்கும் சந்தோஷம் இல்லை. ஆக உண்மையான அழகு எதென்றால், அந்த பிள்ளைகள் அவர்களுக்குரிய ஒரு துறை சார்ந்த துறையில் நீங்கள் கண்டுபிடித்து அவர்களை மோட்டிவேட் பண்ணுங்க. பிள்ளையும் கல்வியும் எதிர்காலமும் அழகாக இருக்கும். இதற்குத்தான் என்னவோ பிள்ளைகளை அவர்களுடைய சுதந்திரத்துக்கு விடுங்கள் என்று சொல்லுகிறோம். அவர்களுடைய சுதந்திரத்துக்கள் என்று சொன்னால் என்னென்றால், கண்ணின் காட்சிகளிலும் உள்ளம் போன போக்கிலும் போகக்கூடாது. அதுதான் பிரசங்கி என்ற புனித வேதாகமத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. நீ இவை எல்லாவற்றிலும் நியாய தீர்ப்பில் கடவுள் கொண்டு நிறுத்துவார். ஆகையினால் தயவு செய்து இந்த புத்தகத்தில் உள்ள அந்த கருத்தும் நாளாந்த வாழ்க்கையிலேயும் அவர்களை அவர்களாக விடுங்கள் என்று சொன்னால், அவர்களுக்கென்றொரு துறை, அவர்கள் எதை தெரிவு செய்கிறார்கள் அதற்கு நீங்கள் புஷ் பண்ணி கொண்டுருங்கோ. நிறைவேறவில்லையா அடுத்த ட்ரக்கை மூவ் பண்ண சொல்லுங்க. அப்படி என்றால் தான் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கோ. இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி. யாரிடமாவது இந்த புத்தகம் லைப்ரரியில் நீங்கள் போய் பார்க்கிறீர்கள் என்றால் பார்த்தால் இருந்தால் எடுத்து படியுங்க. அதி உன்னத வழி சரிதான். அந்த ஓஷோன்ட்டு அதி உன்னத வழி பக்கம் 104. பக்கம் 104 நான் அதை வாசிக்கிறேன் இருக்கா கேளுங்கள். நான் ஒரு குடும்பத்தில் ஒரு பையனை கேட்டேன், நீ என்ன ஆகப் போகிறாய் என்று. அவன் சொன்னான், எனக்கு தெரியாது, நான் நினைக்கிறேன் பைத்தியமாகி விடுவேன் என்றான் அவன். ஏன்டா அப்படி சொல்லுகிறாய்? இதுதான் அவன் சொன்னான். நான் என்ஜினியராக வேண்டும் என்கிறார் தந்தை, டாக்டர் என்கிறார் தாய், பிஸ்னஸ்மேன் வியாபாரி என்கின்றார் மாமா. ஏனென்றால் அதுதான் எளிதான வேலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நன்றாக தெரியும், இந்த எல்லா ஆசைகளும் நிறைவேற்றப்பட்டால் நான் பைத்தியமாகி விடுவேன். இப்படித்தான் பலர் பைத்தியமாகி இருக்கிறார்கள். இப்படி சொல்லும்போது உங்களை விதிவிலக்காக்கி கொள்ளாதீர்கள். ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி கொண்டு நீங்கள் பைத்தியக்காரராக இருக்கிறீர்கள். ஆனால் ஒருவருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யவில்லை, ஒருவரும் மகிழ்ச்சியாயில்லை. இதுதான் அழகு. நீங்கள் இழந்தீர்கள், முழுமையாக அழிந்து விட்டீர்கள், ஆனால் ஒருவருக்கும் மகிழ்ச்சி இல்லை என்கின்ற இந்த 2 அடியை 104வது பக்கத்தில் இருந்து நான் உங்களுக்கு வாசித்து காட்டியிருக்கிறேன். இங்கு நான் இந்த கருத்தின் மூலமாக என்னுடைய அன்பு உறவுகளுக்கு நான் சொல்ல வருகின்ற கருத்து, பெற்றார்களுடைய எண்ணங்கள் அனைத்தையும் பிள்ளைகள் நிறைவேற்ற வேண்டும் என்பது அல்ல. ஆனால் மேலத்தைய நாடுகளில், குறிப்பாக ஜப்பான் தேசத்தை பொறுத்தவரையில், ஒரு பிள்ளை விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுதே அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்களாம் உளவியல் ரீதியில் இந்த பிள்ளை என்னவாக வருவார்கள். அந்தந்த பிள்ளை என்னென்ன தொழிலுக்கு வருவதோ அதை விடுங்கோ.
அதற்கு கல்வி அவசியமாக இருந்தால் அந்த துறை சார்ந்த கல்வியை கற்க விடுங்கோ. நாங்கள் இயலாத ஒரு பிள்ளைய எப்பொழுதும் இப்போ கேட்டாலும் என்னவா ஆக போகிறாய், டாக்டர், என்ஜினியர், ஆசிரியர் அப்படி பெருசாக சொல்கிறோம். ஆனால் நாங்கள் நினைத்ததெல்லாம் எந்த பிள்ளையும் அப்படி ஆகியிருக்கிறார்களா இதுவரையும் சொல்லுங்கள், விரல் விட்டுத்தான் எண்ணலாம். அதைத்தான் இங்கேயும் ஓஷோ சொல்லுகிறார். பெற்றாரும் நீ கனவு கண்டோன்றிருந்து அந்த ஆசை நிறைவேறாவிட்டால் அவர்களுக்கும் சந்தோஷம் இல்லை. இங்கே பிள்ளையும் அதையே நினைச்சு கொண்டு வந்து பிள்ளையும் அது ஆகாவிட்டால் பிள்ளைக்கும் சந்தோஷம் இல்லை. ஆக உண்மையான அழகு எதென்றால் அந்த பிள்ளைகள் அவர்களுக்குரிய ஒரு துறை சார்ந்த துறையில் நீங்கள் கண்டுபிடித்து அவர்களை மோட்டிவேட் பண்ணுங்க. பிள்ளையும் கல்வியும் எதிர்காலமும் அழகாக இருக்கும். இதற்குத்தான் என்னவோ பிள்ளைகளை அவர்களுடைய சுதந்திரத்துக்கு விடுங்கள் என்று சொல்லுகிறோம். அவர்களுடைய சுதந்திரத்துகள் என்று சொன்னால் என்னென்றால் கண்ணின் காட்சிகளிலும் உள்ளம் போன போக்கிலும் போகக்கூடாது. அதுதான் பிரசங்கி என்ற புனித வேதாகமத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. நீ இவை எல்லாவற்றிலும் நியாய தீர்ப்பில் கடவுள் கொண்டு நிறுத்துவார். ஆகையினால் தயவு செய்து இந்த புத்தகத்தில் உள்ள அந்த கருத்தும் நாளாந்த வாழ்க்கையிலேயும் அவர்களை அவர்களாக விடுங்கள் என்று சொன்னால் அவர்களுக்கென்றொரு துறை, அவர்கள் எதை தெரிவு செய்கிறார்கள் அதற்கு நீங்கள் புஷ் பண்ணி கொண்டுருங்கோ. நிறைவேறவில்லையா அடுத்த ட்ரக்கை மூவ் பண்ண சொல்லுங்க. அப்படி என்றால் தான் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கோ. இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி.